எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்புக்குரிய அசீஸ் லுத்ஃபுல்லா அவர்களே, சகோதரர் ஜலாலுத்தீன் அவர்களே, இங்கே குழுமியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துக்கும். அல்லாஹ்வுடைய அருளினால் இந்த தொடர் சொற்பொழிவுகள் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இங்கே பேசுகின்ற பேச்சாளர்கள் உற்சாகமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் எந்த ஆர்வமும் குறையாமல் தினமும் திரளாக வந்து இதனை கேட்டுக்கொண்டு பலனடைந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை வெற்றியாக்கி இந்த பெருமானாருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம் அனைவருக்கும் அருள்வானார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று ஒரு முக்கியமான உரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்திய கடைசி பேருரை, குத்பாயே ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய இந்த பேருரை வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு உரையாக அமைந்திருக்கிறது. பெருமானார் ஆற்றிய உரைகளிலேயே மிக நீண்ட உரை இந்த உரைதான். இது இரத்தின சுருக்கமாக இஸ்லாத்தினுடைய எல்லா செய்திகளையும் உள்ளடக்கியதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு வகையிலே ஒரு மனித உரிமை சாசனமாக திகழ்வதையும் நாம் பார்க்கிறோம். இது ஒரு வகையிலே பெருமானாருடைய மரண சாசனமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம், அவருடைய வசியத். ஏனென்றால் இந்த உரை ஆற்றி 3 மாத காலத்திற்கு பிறகு அவர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். ஆகவே அவர் வசியத்தாகவும் நாம் இதனை எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த சிறப்பான உரையை நாம் அனைவரும் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒவ்வொருவரும் இந்த உரையை குறித்து தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய பிழிவு சாறு இதில் அடங்கியிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆகவே நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது சீடிகளை வாங்கிக் கொள்ளலாம், அல்லது புத்தகத்தின் வாயிலாக படிக்கலாம். இது நினைவிலே இருத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உரை. முதலாவதாக இந்த உரை அருளப்பட்ட காலம் என்ன? ஹிஜ்ரி 10வது ஆண்டு. கிட்டத்தட்ட அரேபிய தீபகற்பம் முழுவதும் இஸ்லாம் பரவிவிட்டது. சிதறி கடந்த அரபுக்களெல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரே அணியின் கீழ் கொண்டு வரப்பட்டு விட்டார்கள். ஷிர்க் என்பது, இணை வைப்பு என்பது முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது. காபாவில் இருந்த சிலைகளெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு காபா தூய்மைப்படுத்தப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த உரை நிகழ்கிறது. பெருமானார் அவர்கள் அந்த 10வது ஆண்டிலே அவர்களுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டிருக்கலாம். நீண்ட காலம் நாம் இனிமேல் வாழப்போவதில்லை என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே ஒரு கடமை பாக்கி இருந்தது. மற்ற எல்லா கடமைகளுக்கும் அவர்கள் சொல்லி தந்து விட்டார்கள். தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி எல்லாம். ஹஜ்ஜை மட்டும் சொல்லி தரல. ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர்களே முன்னின்று இதுவரை சொல்லித்தராத ஒரு பாக்கி ஒன்று இருந்தது. ஆகவே அதனை செய்ய வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே தொடர்களுக்கெல்லாம் கட்டளையிட்டார்கள், எல்லோரும் புறப்படுங்கள், அரஃபாத்தை நோக்கி, மக்காவை நோக்கி புறப்படுங்கள் என்று. ஆக அந்த ஹிஜ்ரி 10வது ஆண்டிலே பெருமானாருடைய 63வது வயதிலே மக்களெல்லாம் அந்த மக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். அதிலே கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை 1,14,000 என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் ஹஜ்ஜிலே கலந்து கொள்ளாத முஸ்லீம்களும் உண்டு. எல்லா முஸ்லீம்களும் ஹஜ்ஜிக்கு வந்துடல. கலந்து கொள்ளாத பெண்கள் உண்டு, குழந்தைகள் உண்டு, வேறு ஊர்களிலே இருந்த முஸ்லீம்கள் உண்டு. ஆகவே சில வரலாற்றாசிரியர்கள் அந்த சமயத்திலே இஸ்லாத்திலே 5 லட்சம் பேர் இஸ்லாத்தில் இணைந்திருக்கக்கூடும் என்ற ஒரு கணிப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த பெருவழியிலே 2 உரையாக அவர்கள் நிகழ்த்தினார்கள். ஒன்று ஹிஜ்ரி, அதாவது துல்ஹஜ் 9வது மாதம் 9வது நாள் அரஃபாத் பெருவழியிலே ஜபலுர் ரஹமத்தினுடைய அடிப்பகுதியிலே அவர்கள் ஆற்றிய உரை. 2வது ஹஜ்ஜை முடித்துவிட்டு, அரஃபாத் பேருரையை முடித்துவிட்டு மினாவுக்கு வந்து பிறை 11 இன்னொரு உரையும் ஆற்றினார்கள். இந்த 2 உரைகளையும் சேர்த்துத்தான் ஹஜ்ஜத்துல் வதா என்று அழைக்கப்படுகிறது. இதிலே பெருமானார் அவர்கள் சொல்லிய செய்திகளை நாம் சுருக்கமாக இங்கே சொல்லவிருக்கிறோம். ஏனென்றால் நீண்ட உரை அனைத்தையும் விளக்கமாக சொல்ல முடியாது. இருப்பினும் முடிந்தவரை நான் அவற்றை சொல்வதற்கு விளைகிறேன். முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற உண்மையை நான் பிரகடனப்படுத்துகிறேன்.
அவனுக்கு இணையாக யாரும் இல்லை, முஹம்மது அவனது அடியார் என்றும் நான் சான்று பகர்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனை அல்லாஹ்வை மட்டும் அஞ்சுங்கள், அவனது சட்டங்களுக்கு மட்டும் கீழ்ப்படியுங்கள். ஆக தௌஹீதிலிருந்து ஆரம்பமாகிறது. அவருடைய உரை தௌஹீதிலிருந்து ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சுங்கள், அல்லாஹ்வுக்கு மட்டும் கீழ்ப்படியுங்கள். ஆக வணக்கமும் அவனுக்குத்தான், அஞ்சுவதும் அவனுக்குத்தான், கீழ்ப்படிவதும் அவனுக்குத்தான் என்ற உரையோடு அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அடுத்தபடியாக சொல்கிறார்கள், மக்களே, இந்த மாதம், இந்த துல்ஹஜ் மாதம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த நாள், இந்த யௌமுல் அரஃபா எவ்வளவு புனிதமானதோ, இந்த மக்கா எவ்வளவு புனிதமானதோ, அதே போன்று புனிதமானதுதான் மனிதர்களுடைய உயிர்களும் உடைமைகளும். நீங்கள் மறுமையிலே அல்லாஹ்வை சென்று சந்திக்கின்ற வரை அடுத்தவருடைய உயிர்களையும் உடைமைகளையும் எடுத்துக்கொள்வதிலிருந்து நீங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆக அடுத்தபடியாக தௌஹீதுக்கு அடுத்தபடியாக அவங்க சொல்றது, மனிதனுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பறிப்பதிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆக எல்லா உயிர்களும் புனிதமானவை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை முஸ்லிம் என்று சொல்லப்படவில்லை, மனிதன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதனுடைய உயிர்களும் புனிதமானவை. குர்ஆன் இன்னொரு வசனத்திலே சொல்கிறது, ஃபமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ. எவன் ஒருவன் ஒரு ஆன்மாவை வாழ வைத்தானோ அவன் மனித இனத்தையே வாழ வைத்தவனாவான். எவன் ஒருவன் ஒரு ஆன்மாவை கொலை செய்தானோ அவன் மனித இனத்தையே கொலை செய்தவனாவான். ஆக உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு தருகிற உன்னதமான ஒரு வசனம் இது. ஒரு இஸ்லாமிய அறிஞர் விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்திலே நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இருக்கிறார். 2 பேருக்கும் இடையே மிகப்பெரும் வாதம். இஸ்லாம் ஒரு வன்முறை மார்க்கம் என்று நான் சொல்கிறேன் என்று அவர் ஏராளமான வாதங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறார். இவர் இந்த வசனத்தை மட்டும் ஓதி காட்டினார். அவருக்கு பாருங்கள், ஒரு உயிரை கொலை செய்தால் மனித இனத்தையே கொலை செய்ததற்கு சமமாகும். இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலேயே பெட்டி பாம்பாக அடங்கி போய்விட்டார். இவ்வளவு உன்னதமான மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பது எனக்கு தெரியாது என்பதாக ஒத்துக்கொண்டார். ஆக எந்த தனி மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுடைய உயிரை எடுப்பதற்கு உரிமை கிடையாது. எந்த காரணத்தை சொல்லி எடுப்பதற்கு உரிமை கிடையாது. எப்போது ஒரு தனி மனிதன் இன்னொருடைய உயிரை எடுக்கலாம் என்றால், தற்காப்பிற்காக. ஒருவன் நம்மை அடிக்க வருகிறான், நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவனை திருப்பி அடிக்கிறோம், அந்த தாக்குதலில் அவன் இறந்து விடுகிறான். அந்த ஒரு சூழ்நிலையை தவிர வேறு எந்த காலகட்டத்திலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் உயிரை எடுக்க முடியாது. பொதுவாக உயிரை எடுப்பதற்கு ஒரு நீதி விசாரணைக்கு பிறகுதான் உயிரை எடுக்க முடியும். குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் நீதி விசாரணையின்றி எந்த உயிரையும் பறிக்காதீர்கள். இல்லா பில் ஹக், நியாயமின்றி எந்த உயிரையும் பறிக்காது. நியாயமான உயிரை பறிப்பது என்றால், நியாயமான உயிரை பறிப்பது என்றால் ஒரு கொலைக்கு பதிலாக ஒரு மரண தண்டனை கொடுக்கலாம், ஒரு கொலைக்கு பகரமாக. அல்லது விபச்சாரம் செய்து 4 சாட்சியங்கள் இருந்தால் அதற்கு மரண தண்டனை கொடுக்கலாம். அல்லது இஸ்லாமிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக ஒருவன் தேச துரோக குற்றம் செய்தால், உடன்படிக்கைகளை மீறினால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். இந்த தருணங்களை தவிர வேறு எந்த தருணங்களிலும் மரண தண்டனைகள் கொடுக்கப்படுவதில்லை. ஆக இஸ்லாத்தை தாக்கினான், நபிகள் நாயகத்தை கேலியடித்தான் என்பதற்காகலாம் மரண தண்டனை கொடுப்பதற்கு மார்க்கத்தில் ஒன்றும் அனுமதி இல்லை. நம்மிலே சமுதாயத்திலே அடிக்கடி சுட்டிக்காட்டப்படுகிற ஒரு உதாரணம், கஅப் பின் அஷ்ரப் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத கவிஞனுக்கு பெருமானார் மரண தண்டனை அளித்தார்கள். அவன் பெருமானாரை குறித்து வசை விதைகள் பாடினான், ஆகவே மரண தண்டனை அளித்தார்கள், ஆகவே நாமும் செய்யலாம் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த வரலாற்றை முழுமையாக படிக்கிற போது பெருமானார் அந்த கவிஞனுக்கு மரண தண்டனை கொடுத்தது அவன் பெருமானாரை குறித்து வசை கவிதல் பாடியதற்காக அல்ல. அவன் இஸ்லாத்திற்கு எதிராக தேச துரோகம் செய்தான். உடன்படிக்கை, அவன் ஒரு யூத சமுதாயத்தைச் சேர்ந்தவன், அவர்களோடு உடன்படிக்கை, சமாதான உடன்படிக்கை இருக்கிறது. உடன்படிக்கையை மீறி மக்காவிற்கு சென்று குறைஷிகளை தூண்டிவிட்டான், கலகம் புரிந்தான். இதற்காகத்தான் தண்டனையை தவிர அவன் பெருமானாரை குறித்து வசை பாடினான் என்பதற்காக இந்த தண்டனை தரப்படவில்லை என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லா உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கிறது. அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக நீங்கள் அனைவரும் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள், உங்களின் செயல்களுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக மறுமையை பற்றிய சிந்தனையை உண்டு பண்ணுகிறார்கள். ஆகவே மறுமையிலே நீங்கள் இறைவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும், அதனை குறித்து நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக சொல்கிறார்கள், எவரிடம் ஒரு அமானிதம் ஒப்படைக்கப்பட்டதோ அதனை உரியவரிடம் முறையாக திருப்பி கொடுத்து விட வேண்டும். ஆக அமானத்தை பேண வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துவத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் முறையாக அவரிடத்திலே திருப்பி கொடுத்து விட வேண்டும்.
ஆக அமானத்தை மோசடி செய்வது, அமானத்தை திருடுவது, திருப்பி கொடுப்பதற்கு தாமதப்படுத்துவது, அந்த பொருட்களுக்கு குறைகளை உண்டாக்குவது, இவைகளெல்லாம் அமானத்திலே செய்கின்ற மோசடி. பெருமானாருடைய வாழ்க்கை தான் இதற்கு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். பெருமானாரை கொலை செய்ய திட்டமிட்ட நேரத்திலும் அந்த மக்கத்து குறைஷிகள் தங்களுடைய பொருளை பாதுகாப்பாக மக்காவிலே வைப்பதற்கான ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக பெருமானாரை கருதினார்கள். அவர் ஒரு சேஃப்டி லாக்கர், மக்காவிலே அவர் ஒரு சேஃப்டி லாக்கர். அவரை கொலை செய்ய திட்டமிடுவார்கள். சாமான யார்கிட்ட கொடுத்து வைப்பாங்கன்னா அவர்கிட்ட தான் கொடுத்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை பெற்றவராக அல் அமீன் அல் சாதிக் என்ற நம்பிக்கை பெற்றவராக அவர் இருந்தார். பெருமானாரும் அதற்கு அந்த அமானத்தை பேணினார்கள். மக்காவை விட்டு தொடர்ந்து மதீனாவிற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அந்த கொடுமையான சூழ்நிலையிலும் கூட அமானத்தை திருப்பி கொடுப்பதற்காகவே தன்னுடைய மருமகன் அலியை மக்காவிலே வைத்து தான் படுத்திருந்த இடத்திலே அவரை படுக்க வைத்து நாளை இருந்து இந்த சாமான்களை ஒப்படைத்து விட்டு நீ மதீனா வந்து சேர் என்று சொன்னார். பொதுவாக மனிதர்கள் இது போன்ற காலகட்டங்களில் எந்த உயிரையே பாதுகாக்க முடியல, உன் சாமான பாதுகாக்கிறதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கு என்று சொல்லிவிட்டு ஓடுவதை நாம் பார்க்கலாம். ஆக அமானத்தை பேணுதல். அடுத்தபடியாக அவர்கள் சொல்வது, எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு குற்றம் இழைக்கப்பட்டால் அந்த குற்றத்தை செய்தவரை தவிர வேறு எவரும் அதற்கு பொறுப்பாக மாட்டார். தந்தை செய்த குற்றத்திற்கு மகனோ, மகன் செய்த குற்றத்திற்கு தந்தையோ பொறுப்பாளியாக மாட்டார்கள். ஆக அவனவன் செய்த பாவத்திற்கு அவனவன் பொறுப்பு. ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். ஒலா தசிரு வாசிரத்துன் விசிற உஹ்ரா, குர்ஆன் சொல்கிறது. ஆக அவரவர்கள் செய்த பாவத்திற்கு அவரவர்கள் பொறுப்பு. இதிலே பல கருத்துக்கள் நாம் பெறலாம். முதலாவதாக ஆதி பாவம், ஒரிஜினல் சின் என்று கிறிஸ்தவர்கள் கருத்தை சொல்கிறார்கள். முதலாவது மனிதன் ஆதம் பாவம் செய்தான், அந்த பாவம் எல்லோரும் மீதும் படுகிறது. ஆகவே எல்லோரும் பாவிகள். அந்த பாவத்தை கழுவுவதற்காக இயேசுபிரான் சிலுவையில் அறைந்தார் என்று ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இஸ்லாம் இந்த கருத்தை முழுமையாக மறுக்கிறது. பாவத்தை செய்தவர் ஒருவர், சுமப்பது ஒருவர், கழுவது ஒருவர். ஒரு பாவத்தில் 3 பேர் வர்றாங்க. இது எந்த வகையிலே நியாயம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய தவறை செய்தார். அதற்காக இறைவனிடத்திலே துஆ செய்தார். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா என்று இறைவனிடத்திலே துஆ செய்தார். அதோடு அந்த விவகாரம் முடிந்து போயிற்று. ஆகவே அவரவர்கள் செய்த பாவத்திற்கு அவரவர்கள் பொறுப்பு. அதே போல தந்தை செய்த குற்றத்திற்கு மகனையோ பொறுப்பாக்க முடியாது. இன்றைக்கு பார்க்கிறோம், வரலாற்றிலே ஒரு காலகட்டத்திலே ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னோர்கள் செய்த தவறுக்காக அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த இந்த தலைமுறை குற்றம் பிடிக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறுக்காக இவர்களை குற்றம் பிடிக்கிறார்கள். இவர்கள் எந்த வகையிலே பொறுப்பாவார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு பகுதியிலே தவறு செய்ததற்காக அதே சமுதாயத்தைச் சேர்ந்த இன்னொரு பகுதியில் அவர்கள் குற்றம் பிடிக்கப்படுகிறார்கள். இதற்கும் அதற்கு முடிச்சு போடுகிறார்கள். இவையெல்லாம் தவறான போக்குகள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு காவல்துறையிலே பார்க்கிறோம், பையன் தப்பு செஞ்சான்னா அப்பாவை பிடிச்சிட்டு போறான் உள்ள, இல்லையா? அழுதான். அப்பா தப்பு செஞ்சான்னா பையனை பிடிச்சிட்டு போறான். அவன் செஞ்ச பாவத்துக்கு இன்னொருவர் எப்படி பொறுப்பாக முடியும்? இவையெல்லாம் நேர்மைக்கும் நீதிக்கும் எதிரான விஷயங்களாகும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே எனது வார்த்தைகளை செவிமடுத்தி கேளுங்கள். ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக விளங்குகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். முஸ்லிம் சகோதரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சகோதரத்துவ அமைப்பை உருவாக்குகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆக முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள். குர்ஆன் சொல்கிறது, இன்னமல் மோமினூன இஹ்வத்துன், இல்லையா? முஸ்லிம்கள் அனைவர்களும் சகோதரர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்கிறது. ஆக முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், மசாயில்களிலே ஃபிக்குகளிலே கருத்து வேறுபாடு இருக்கலாம். இது ஏற்கதானே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்ததானே, இமாம்களுக்கு மத்தியிலே இருந்ததானே. ஒரு கருத்து வேறுபாட்டிற்காக ஒரு இன்னொரு பிரிவினரை வெறுக்க வேண்டுமா? ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்க, உடலினுடைய பல்வேறு உறுப்புகளைப் போல, முஸ்லிம்கள் அனைவரும் உடம்பினுடைய பல்வேறு உறுப்புகளைப் போல, ஒரு உறுப்பு நோயுற்றால் இன்னொரு உறுப்பு வேதனை அனுபவிக்கும். கட்டிடத்தினுடைய பல்வேறு செங்கல்களைப் போல ஒவ்வொரு பகுதியும் இன்னொரு பகுதிக்கு உறுதி சேர்ப்பதைப் போல என்று இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்க, மிக சாதாரணமான காரணங்களுக்காக ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டு இருக்கிறோமே, இது எந்த வகையிலே நியாயம் என்பதை முஸ்லிம்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் வ கிதாலுஹு குஃப்ரன், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமை திட்டுவது ஃபாசிக், அது ஒரு பாவச் செயல். ஒரு முஸ்லிமை திட்டுவது வ கிதாலுஹு குஃப்ரன், அவனை கொலை செய்வது குஃப்ருக்கு சமமானம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் மிக சாதாரணமாக குஃப்ர் பத்வாலாம் கொடுத்துட்டு இருக்கோம், இல்லையா? இன்னொரு பிரிவினரை பார்த்து அவர்களெல்லாம் காஃபிர்கள், அவர்களெல்லாம் நரகத்துக்கு போவார்கள், 73 கூட்டமாக பிரியும், நாங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவோம், மற்றவங்களாம் நரகத்துக்கு போவோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையை பார்த்து கொண்டிருக்கு. இப்படியெல்லாம் சொல்வதற்கு மார்க்கத்திலே எந்த அனுமதியும் இல்லை. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒருவரை பார்த்து காஃபிர் என்று சொன்னால் அவர் காஃபிராக இல்லாவிட்டால் அது உங்கள் மீதே திரும்பும் என்று சொன்னார்கள். அது உங்கள் மீதே திரும்பும்.
ஆக இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலையெல்லாம் நம்ம வேலை இல்லை, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை. யார் முஸ்லீமு, யார் சொர்க்கத்துக்கு போகணும், யார் நரகத்துக்கு போகணும், மாலிக் யௌமித்தீன் அல்லாஹ், அவன் தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறது, அல்லாஹ் தான் தவிர இந்த வேலையை செய்வது நாம் அல்ல என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீம் சகோதரன் தானாக விரும்பி தராத எது ஒன்றும் ஒரு முஸ்லீமுக்கு ஆகுமானதாக ஹலாலானதாக ஆகாது. எனவே உங்களில் மற்றவரை அடக்குமுறைக்கு உள்ளாக்க கூடாது. ஆக எல்லாமே சம்மதத்தின் பேரில் நடைபெற வேண்டும். தானாக கொடுக்காத ஒன்று உங்களுக்கு ஹலாலாக ஆகாது. கட்டாயப்படுத்திக் கொள்வதோ பறித்து கொள்வதோ இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. எந்த நிலையில் பார்த்தாலும் இஸ்லாம் இந்த திணிப்புக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கறதில்லை. லா இக்ராஹ ஃபித்தீன், தீனிலே கட்டாயம் இல்லை இல்லையா சொல்லுகிறது. பெண்களை கட்டாயப்படுத்தி மனம் முடித்துக் கொள்ளாதீர்கள். லா யஹில்லு லக்கும் அன் தரதுன் நிசா கரஹா, குர்ஆன் சொல்லுகிறது. அவர்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி உங்களுக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வியாபாரத்தை கட்டாயத்தின் அடிப்படையில் செய்யாதீர்கள். இல்லான் தக்கூன திஜாரத்தின் அந்தராதின் மின்கும், உங்களுக்கிடையே கொடுக்கல் வாங்கல் சம்மதத்தின் பேரில் இருக்க வேண்டும். ஆக எல்லாமே சம்மதத்தின் பேரிலும் அடுத்தவர்கள் விரும்பி தருகிற போதுதான் ஒரு காரியத்தை செய்யணுமே தவிர கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி எந்த பொருளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதனை இங்கே பெருமான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தபடியாக சொல்கிறார்கள், அறியாமை காலத்தின் அநாகரிக கால பழக்க வழக்கங்கள் அனைத்தும் எனது காலடியிலே போட்டு மிதிக்கப்படுகிறது. ஜாஹிலியாவிலே என்னென்ன இருந்ததோ அத்தனையும் எனது காலடியிலே மிதிக்கிறேன். ரெண்டு விஷயங்களை தவிர, இந்த கௌபாவை பாதுகாத்தல், கௌபாவுக்கு வழங்குறவர்களுக்கு நீர் கொடுத்தல் என்ற ரெண்டு கடமை இருக்கு. அது அப்படியே தொடரும். அது யார் முன்னர் செய்து கொண்டிருந்தார்களோ அது அப்படியே தொடரும். அதனை தவிர மற்ற அனைத்தும் எனது காலடியிலே போட்டு மிதிக்கப்படுகிறது. அறியாமை காலத்தில் எடுக்கப்பட்ட கொலை பழிவாங்கும் சபதங்கள் யாவும் ரத்து செய்யப்படுகின்றன. பழிக்கு பழி வாங்குவது இன்றோடு நிறுத்தப்படுகிறது. அதனுடைய ஆரம்பமாக என்னுடைய குடும்பத்திற்கு இருந்த அநீதிகளை நான் மன்னிக்கிறேன். முதலில் ராபியா பின் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிபின் சபதத்தை நான் தள்ளுபடி செய்கிறேன். என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இந்த ராபியா பின் ஹாரிஸ் அவர் பழி வாங்குவதாக சபதம் செய்திருக்கிறார், அதனை நான் தள்ளுபடி செய்கிறேன். அன்றைய அரபுக்களிடத்தில் இருந்த மிக மோசமான ஒரு பழக்கம் பழிக்கு பழி வாங்கு. பழிக்கு பழி வாங்குன்னா கொஞ்ச காலம் இல்லை, மௌத்தாகிற போது சொல்கிறதே அதுதான். அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த குலத்துக்கும் நமக்கும் சண்டை பிடி, கடைசி வரைக்கும் விடாத என்று சொல்லிவிட்டுத்தான் மரணம் அடைவான். அவ்வளவு வெறி பிடித்தவர்களாக இருந்த ஒரு சமுதாயத்திற்கு மத்தியிலே பெருமானார் சொல்கிறார்கள், இன்றோடு இது தடை செய்யப்படுகிறது என்பதாக சொல்கிறார்கள். நம்மிலே சிலருக்கு சந்தேகம் வரலாம், மார்க்கத்தில் சொல்லியிருக்க பழிக்கு பழி வாங்கலான்னு சொல்லியிருக்க, கிசாஸ் இருக்க, அதில் நல்லதுதான்னு வேற சொல்லியிருக்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? வாங்கலாம், ஒருத்தன் கொலை செஞ்சால் யார் செஞ்சானோ அவனை தண்டிக்கலாம். காலாகாலத்துக்கும் பழி வாங்கிட்டே இருக்கிறது இல்லை. யார் தப்பு செஞ்சானோ அவனை தண்டிக்கலாம். அதிலே கூட அந்த தியா என்று சொல்லக்கூடிய அந்த ஈட்டுத்தொகை பெற்றுக்கொண்டு மன்னிப்பதை இஸ்லாம் விரும்புகிறது. ஒலமன் சஃபர ஆஃபர இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், குர்ஆன் சொல்லுகிறது. யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ, யார் மன்னிக்கிறார்களோ அந்த செயல் வீரச் செயலாக இருக்கும், அஸ்மில் உமூர் சிறந்த செயலாக இருக்கும், ஊக்கமுடைய செயலாக இருக்கும் என்றெல்லாம் இஸ்லாம் அதற்கு மன்னிப்பு அதற்கு சிறப்பித்து சொல்கிறது. இந்த பழிக்கு பழி வாங்குவது என்பது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்குமேயானால் இன்று வரை அரேபியா இரத்த கலரையாகத்தான் இருக்கும் இல்லையா? பெருமானார் அன்று இதனை நிறுத்தி இருக்காவிட்டால் இன்று வரை இது நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வட்டி தடை செய்யப்பட்டுள்ளது, ஆனால் முதல் தொகையை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், நீங்களும் தவறு இழைக்க கூடாது, உங்கள் மீதும் தவறு இழைக்கப்படக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆக முதல்ல வாங்கிக்கோ, அது உனக்கு செய்ய வேண்டிய நீதி, அதோடு நீ ஒதுங்கி, நீனும் மற்றவங்கள்ட்ட வட்டியின் பெறாலே நீ மற்றவர்களுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்பதாக சொல்கிறார்கள். ஆக வட்டியை பற்றி வந்த கடைசி கட்டளை இது. வட்டியை பற்றி காலகாலமாக சொல்லிக்கொண்டே வரப்பட்டது. அதனுடைய கொடுமைகள், அதனுடைய அநீதிகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து கடைசியாக இந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே தான் இதனை முழுமையாக பெருமானார் செயல்படுத்தினார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாம் ஒவ்வொரு தீமையை தடை செய்கிற போது எடுத்த எடுப்பில் அதை தடை செய்வதில்லை. அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி கடைசியிலே தடை செய்கிற ஒரு பழக்கம்தான் பெருமானார் காலத்தில் இருந்தது என்பதனை அது மனித இயற்கையை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. ஆக அந்த அடிப்படையில் இந்த வட்டி அன்றோடு முழுமையாக தடை செய்யப்பட்டது. அப்போதும் சொல்கிறார்கள், இதனை அறிமுகப்படுத்துவதின் ஆரம்பமாக எனது குடும்பத்திற்கு வர வேண்டிய வட்டி பாக்கிகளை நான் தள்ளி செய்யப்படுகிறேன். ஆரம்பமாக அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப்புக்கு வர வேண்டிய வட்டி தொகைகளை நான் தள்ளுபடி செய்கிறேன். ஆக முதல்ல என் குடும்பம், இதுதான் ஒரு முஸ்லீமுடைய அணுகுமுறை. இப்படி தான் இருக்கும். ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்யறதில்லை. ஆனால் அவ்வளவு முஸ்லிமீன், நான் தான் இறைவனை அடிபணிவதிலே நான் தான் முதன்மையானதாக இருக்கிறேன் என்பதுதான் ஒரு முஸ்லீமுடைய இலக்கணமாக இருக்க வேண்டும். ஆக பெருமானார் இந்த பழிக்கு பழி வாங்குகிற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த வட்டி சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேங்கிறான், என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஆக இந்த வட்டி என்பது இஸ்லாத்திலே மிக
கொடுமையான ஒரு காரியம். வட்டி வாங்கி தின்பவர்கள் மறுமையிலே ஷைத்தான் பிடித்த நிலையிலே எழுப்பப்படுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. வட்டி வாங்குபவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்விடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி என்று மிக ஆணித்தரமாக உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லி அதை நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்வது இந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமா? பெருமானார் காலத்திலே அது யூதர்கள் கொடுமை செய்தார்கள், அந்த கொடு வட்டியை தடுப்பதற்காகத்தான் இந்த வசனம் இறங்கியது. இப்போது உள்ள பேங்க் வட்டி வேற, அப்போ இருந்த வட்டி வேற என்றெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டு இந்த தீமைக்குள்ளே மேலும் மேலும் உழந்து வருவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. ஆக அதை விட்டு வெளியே வருவதற்கு என்ன வழி? இன்னொன்றை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தை தடை செய்தால் அது மனிதனால் முடியும் என்றால் தான் தடை செய்வான். மனிதனால் முடியாத ஒரு காரியத்தை சுமக்கும்படியாக இறைவன் ஒருபோதும் சொல்வதில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா உஸாஹா. உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமைகளையும் இறைவன் உங்கள் மீது சுமத்துவதில்லை. ஆக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இது இறைவன் நாடி இருக்கிறான். வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் சாத்தியம். அவனே கற்றுத்தருகிறான், அவனே கற்றுத் தந்திருக்கிறான், அவனுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார் வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் சாத்தியம் என்பதை. நம்முடைய பொறுப்பு அதனை கண்டுபிடித்து அதனை செயல்படுத்துவதுதான் நம்முடைய பொறுப்பை தவிர இருக்கிற ஹராமை நியாயப்படுத்துவதற்கு காரணம் தேடிக்கொண்டு அலைவதல்ல. ஆகவே இந்த இந்திய திருநாட்டிலே நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே 400க்கு மேற்பட்ட வங்கிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன, நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நமது நாட்டிலும் நாம் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஜமாத்தே இஸ்லாமி இதற்காக மிக பெரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டிலே உள்ள வங்கி அதிகாரிகளை எல்லாம் கூட்டி அவர்களுக்கு மத்தியிலே இது வட்டி இல்லாத பொருளாதாரம் சாத்தியம், அது இந்தியாவுக்கு நன்மை தரக்கூடியது, இந்தியாவில் உள்ள பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியது, இங்குள்ள ஏழைகளுக்கு சிறப்பளிக்கக்கூடியது, அது முஸ்லிம்களுக்கு மட்டும் நன்மை தருவதல்ல, இந்தியாவுக்கே நன்மை தரக்கூடிய என்று சொல்லி வருகிறோம். ஆனால் அதற்கான காலம் இன்னும் கனிந்து வரவில்லை. நாம் தொடர்ந்து அந்த முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ் நாடுகிற போது அது வெற்றியாகும். அதற்காக நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும் என்றும் நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக பெருமானாருடைய உரையிலே பெண்களை பற்றி பேசுகிறார்கள். இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்களுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் அமானத்தில்லா, அல்லாஹ்வுடைய அமானத்து. அல்லாஹ் அவர்களே உங்களிடத்திலே அமானத்தாக ஒப்படைத்திருக்கிறார். இன்னும் கலிமத்துல்லா, அல்லாஹ்வுடைய வாக்கின் மூலமாகவே அவர்கள் உங்களுக்கு ஆகுமானதாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இத்தகுல்லா, அமானத்தில்லா, கலிமத்துல்லா என்று பெண்களை பற்றி இறைவன் சொல்கிறார். ஆக சொல்கிறார்கள், மக்களே உங்கள் மனைவியருக்கு உங்கள் மீது சில உரிமைகள் இருக்கின்றன, உங்களுக்கு உங்கள் மனைவியர் மீது சில உரிமைகள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு முதலாவது பெண்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்கள் கணவர் அனுமதிக்காத எவரையும் உங்கள் வீட்டிற்குள் நீங்கள் அனுமதிக்காதீர்கள், இன்னும் மானக்கேடான உறவுகளிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று பெண்களை பார்த்து சொல்கிறார்கள். அப்படி அவர்கள் ஏதேனும் தவறான காரியங்கள் இது போன்ற காரியங்களை செய்தால் ஆண்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை படுக்கையிலே இருந்து நீங்கள் விலக்கி வையுங்கள். இப்படி தவறான காரியத்தை செய்தால் படுக்கையிலே இருந்து விலகி வையுங்கள். லேசாக காயம்படாதவாறு அவர்களை நீங்கள் தண்டியுங்கள். ஆனால் அவர்கள் அந்த தவறை விட்டுவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் உண்ணுவது போன்ற உணவையும் உடையும் அவர்களுக்கு நீங்கள் அளியுங்கள். அவர்களை நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் நடத்துங்கள். அவர்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவர்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறார்கள், அவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பதை எண்ணிப்பார்கள், யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பெண் தனது குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு, தனது சுற்றத்தை எல்லாம் விட்டுவிட்டு, தனது தாய் தந்தையெல்லாம் விட்டுவிட்டு கணவன் வீடே கதி என்று வந்திருக்கிறாள் இல்லையா? ஆதரவற்ற ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கணவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமா? அவளுடைய இயலாமையும் அவளுடைய தனிமையையும் பயன்படுத்தி கொண்டு அவர்களை துன்புறுத்த வேண்டுமா என்பதை பற்றி கணவன்மார்களும் கணவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் யோசிக்க வேண்டுமா? நான் இந்த சமயத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக பெண்களுடைய உரிமைகள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பெருமானார் அவர்களும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக சொல்கிறார்கள், மக்களே உங்களுக்கு மத்தியில் கருப்பு நிற அபிசீனிய அடிமை தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவர் இறை கட்டளையின்படி ஆணையிட்டால் அதனை நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஆக கருப்பு நிறத்துடைய ஒரு அபிசீனியன், ஒரு ஹபஷி உங்களுக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை இடுகின்றவரை நீங்கள் அவருடைய கட்டளை கீழ்ப்படியுங்கள். ஆக முதலாவதாக தலைவன் யார் என்று பார்க்காது. தலைவன் நியமிக்கப்பட்டாகிவிட்டதல்லவா, அவன் எந்த இனத்தைச் சேர்ந்தவன், எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவன், நேற்று இஸ்லாத்துக்கு வந்தானா, இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்தானா, கருப்பனா வெள்ளையா, இந்த இதெல்லாம் கேள்வி கிடையாது. தலைவராக நியமிக்கப்பட்டு விட்டால் உடனடியாக சமேனா வாத்தானா என்று அவனுக்கு கீழ்ப்படிந்து விட வேண்டியது உங்களுடைய கடமை. இஸ்லாம் இந்த அளவுக்கு
இந்த அடிமை சமுதாயத்திற்கு இஸ்லாம் முக்கியம் தந்திருக்கிறது. ஆகவேதான் உலக வரலாற்றிலே நீங்கள் பார்க்கிறீர்கள், அடிமை வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியாளர்களாக உருவானது இஸ்லாமிய வரலாற்றில் மட்டும்தான். அடிமை வம்சத்தைச் சேர்ந்தவர்களும் நமது நாட்டிலே எவ்வளவு நடந்தது. அடிமை வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியாளர்களாக உருவான வரலாறு இஸ்லாத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அத்தோடு இந்த உரையிலே நமக்கு கிடைக்கிற இன்னொரு கருத்து, தலைவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது. குர்ஆன் சொல்லுகிறது, வாத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், இன்னும் யார் அதிகாரத்திலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ் ரெண்டோடு நிறுத்தியிருக்கலாம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுக்கு தூதருக்கு அதோடு நிறுத்திக்கலாம். ஆனால் அடுத்தபடியாக சொல்றான் உலில் அம்ரி மின்கும், யார் பொறுப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு கட்டுப்படுங்க. என்ன அர்த்தம்? முஸ்லீம்கள் ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், முஸ்லீம்கள் ஒரு தலைமைக்கு கீழ் செயல்பட வேண்டும், முஸ்லீம்கள் அவிழ்த்து விட்ட நெல்லிக்காய் மூட்டைகளாக இருக்கக்கூடாது, உருக்கி வார்க்கப்பட்ட ஈயத்தை போன்று இருக்க வேண்டும். இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? உருக்கி வார்க்கப்பட்ட ஈயத்தை போன்று ஓரணியிலே நின்று போராடுகிறார்களே அவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான். கன்னஹும் புன்யானுன் மர்சூஸ். ஈயத்தை உருக்குனா எப்படிங்க இருக்கும்? அப்படியே கெட்டியா இருக்கும், இறுக்கமா இருக்கும். இல்லையா? அது மாதிரி இருக்கணுமா முஸ்லீம்கள்? ஆக அவ்வளோ நெருக்கமாக இருந்து ஒரு தலைவனுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது, ஒரு பயணம் மேற்கொண்டால், ஒரு காட்டிற்கு பயணமாக சென்றால், 3 பேர் பயணமாக சென்றால் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். 3 பேருக்கு ஒரு தலைவர் இருக்க வேண்டும். இன்றைக்கு 130 கோடி முஸ்லீம்கள், 150 கோடி முஸ்லீம்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். தலைமை இல்லை, ஒரு நாட்டிற்கு தலைமை இல்லை, ஒரு ஊருக்கு தலைமை இல்லை, எங்குமே தலைமை இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை, ஒன்றுமில்லை. முஸ்லீம்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? ஒரு கட்டுப்பாடு இல்லாத சமுதாயம் எப்படி வெற்றிகளை குவிக்க முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக இஸ்லாம் சொன்னா ஒரு தலைவர் இருக்கணும், ஒரு ஜமாத் இருக்கணும், ஒரு தலைவர் இருக்கணும், அவருக்கு கீழ்ப்படி. இந்த 3 சேர்ந்ததான் இஸ்லாம் என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொல்கிறார்களா, இஸ்லாம் இல்லா பில் ஜமா, ஜமாத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை, அமீர் இல்லாமல் ஜமாத் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லாமல் தலைமை இல்லை. இந்த 3 கட்டாயம் இருந்தால், ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடோடு வாழ்கிற போதுதான் நாம் ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக முடியும். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், திருமண உறவின் மூலமே குழந்தைகளை ஈன்றெடுக்க வேண்டும், இதனை மீறுபவர்களை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். ஆக விபச்சாரம் என்பது கூட குழந்தை பிறந்தா இருந்தால் அது திருமணத்தின் மூலமாகத்தான் இருக்க வேண்டும், அதற்கு மாற்றமாக எந்த உறவும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு என்னதெல்லாம் உருவாயிடுச்சுன்னு பாருங்க. திருமணம் இல்லாமலே உறவு இல்லையா, கோஹேபிட்டேஷன், லிவிங் டுகெதர், கல்யாணம்லாம் வேணாம், கொஞ்ச காலத்துக்கு ஒன்றா வாழ்வோம் அப்புறம் பிரிஞ்சுக்கிடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு உலகெங்கும் உருவாக்கிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு அமெரிக்காவிலே உள்ள பல குழந்தைகளுக்கு தகப்பன் பேர் தெரியாது, தகப்பன் யாருங்கிற பேரே அவர்களுக்கு தெரியாது. ஆக திருமணம் இல்லாமல் உறவு, வாடகை தாய், சரோகேட் மதர், அதாவது ஒருவருடைய ஒரு தாய் இன்னொருத்தருக்கு குழந்தை பெற்று கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு குழந்தை பெற்று கொடுக்க வேண்டும். வாடகை தாய் குழந்தையை மட்டும் பெற்றெடுத்து அவங்க கையிலே கொடுத்து விட வேண்டும். இப்படியெல்லாம் இன்றைக்கு உறவுகள் உருவாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதன் காரணமாக குடும்ப உறவுகள் சீரழிந்து வருகின்றன. கொலாப்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி சிஸ்டம். ஆக இந்த குடும்ப உறவு எங்கே அழியுதோ அங்கே நாடு அழியும், நாடு அழியும். இன்றைக்கு அமெரிக்காவிலும் சரி, மேலை நாடுகளிலும் சரி, அவர்கள் பொருளாதாரத்தினுடைய உச்சாணி கொம்புக்கு சென்று விட்டார்கள், விஞ்ஞானத்தினுடைய உச்சாணி கொம்பு சென்று விட்டார்கள். ஆனால் குடும்பத்துறை எடுத்துக்கொண்டால் மிக கீழ்நிலைக்கு சென்று விட்டார்கள். இன்றைக்கு அவர்களை கவுத்த போகிறதே அதுதான் என்பதாக என்று சொல்லப்படுகிறது. எட்வர்ட் கிப்பன் தி ஹிஸ்டரி ஆஃப் தி டெக்ளைன் அண்ட் தி ஃபால் ஆஃப் தி ரோமன் எம்பையர் என்ற நூலிலே ரோம பேரரசினுடைய வீழ்ச்சிக்கான காரணங்களை ஒரு 5-6 காரணங்களை பட்டியல் போடுகிறார். அதிலே ஒரு காரணமாக பெருகி போன மனமுறிவுகள் என்று சொல்கிறார். ஒரு சமுதாயத்திலே மனமுறிவுகள், தலாக்குகள் பெருகினால் அந்த சமுதாயத்திலே அழிவு ஏற்பட்டது. ரோம சமுதாயம், ரோம பேரரசு அழிந்ததற்கான காரணங்களில் அதனை ஒன்றாக சொல்கிறார். ஆக இந்த குடும்ப உறவு என்பது மிக அடிப்படையான உறவு. குடும்ப உறவுகள் தான் ஒரு நாட்டை உருவாக்குகின்றன. ஆக திருமணத்திற்கு அப்பாற்பட்ட எந்த உறவுகளையும் இஸ்லாம் முழுமையாக தடை செய்கிறது. அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மக்களே, இனி இந்த பூமியில் தான் வணங்கப்படுவோம் என்ற நம்பிக்கையை ஷைத்தான் இழந்து விட்டான். இனிமே என்ன வணங்குவாங்க நம்பிக்கை எனக்கு கிடையாது, ஷைத்தான் சொல்றான். நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனால் சிறிய விஷயங்களில் நீங்கள் அவனுக்கு கீழ்ப்படிந்தால் அவன் திருப்தி வருவான். பெரிய விஷயங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்க, அவனை வணங்கெல்லாம் செய்ய மாட்டீங்க, அவனுக்கு சிலையெல்லாம் வைக்க மாட்டீங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க, அதில் ஷைத்தானுக்கு கீழ்ப்படிச்சிருவீங்க என்று பெருமானார் சொன்னார். இங்கே அதான் நடந்து கொண்டிருக்கிறது. பரலான கடமையை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், சுன்னத்தான கடமை வந்தால் ஷைத்தான் வந்துடுறான். சரி, பின்னால் தொழுதுக்கிறலாம் என்று ஷைத்தான் நம்மிடத்திலே வந்து விடுகிறான். அதிகமாக தூக்கம் சொல்லி நம்மை சொல்லுகிறான், அரட்டை அடிக்கும்படியாக சொல்லுகிறான், மணிக்கணக்காக கிரிக்கெட் கமெண்ட்ரி பார்க்கும்படியாக சொல்லுகிறான். இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை. ஆக தொழுகை நேரத்தை, குர்ஆன் படிக்கிற நேரத்தை, இவற்றையெல்லாம் நம்மை கெடுத்து இது போன்ற காரியங்களுடைய உள்ளத்திலே செய்கிறான்.
வணக்கங்களை செய்கிற போது அதனை பக்தியாக செய்வதற்கு அவன் நம்மை விடுவதில்லை. இறைவனைத்தான் வணங்குகிறோம், அதை முறையாக பக்தியாக செய்வதற்கு செய்தான் நம்மை விடுவதில்லை. குரான் ஓதுகிறோம், அதை பொருளறிந்து ஓதுவதற்கு விடமாட்டான். சும்மா ஓதிட்டு போ, வேகமாக போயிட்டே இரு என்று நமக்கு சொல்லித் தருவான். ஆக பெரிய விஷயங்கள் நீங்கள் அவனுக்கு கீழ்ப்படிய மாட்டீர்கள், சிறிய விஷயங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அவன் உங்களை குறித்து திருப்தி வருவான் என்ற பெருமானாருடைய கூற்று இன்றைக்கு உண்மையாக கொண்டு வருகிறது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்ட்ட சவால் விட்டுருக்கான், அல்லாஹ்கிட்ட அவன் சவால் விட்டுருக்கான், அவனது அடியார்களை முன்னிருந்தும் பின்னிருந்தும் வலப்புறமாகவும் இடப்புறமாக இருந்து அவர்களை நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ்விடத்தை அவன் சவால் விட்டுருக்கான். ஆகவே அவன் நம்மை வழிகெடுத்து கொண்டே இருப்பான், அவன் நம்முடைய இரத்த நாளங்களில் சுற்றி கொண்டிருக்கிறான் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். ஆக அவனை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னது, உங்கள் பணியாட்களுக்கு நீங்கள் உண்ணும் உணவும் உடையும் அளியுங்கள். உங்களால் மன்னிக்க முடியாத குற்றங்களை அவர்கள் செய்திருந்தால் அவர்களை வேலையிலிருந்து நிறுத்திவிடுங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். ஏனெனில் அவர்களும் இறைவனின் அடிமைகளாக இருக்கிறார்கள். உங்கள்கிட்ட வேலைக்காரனோ அல்லது ஒரு அடிமையோ இருந்தால் அவனால் தாங்கிக் கொள்ள முடிந்த சுமைகளை அவனுக்கு கொடுங்கள். அல்லது உங்களால் மன்னிக்க முடியாத பெரிய தவறுகளை செய்தால், இந்தாப்பா போயிட்டு வாப்பா, இதுக்கு மேலே உன்னால் என்னை வச்சுக்கிற முடியாது, நீ உன்னுடைய தொந்தரவு எனக்கு தாங்க முடியல, அவனை அனுப்பிட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுறதான் முறையை தவிர அவனை வைத்துக்கொண்டு கொடுமைப்படுத்துவது என்பது அனுமதிக்கப்பட்டதல்ல என்பது பெருமானவர்கள் சொல்கிறார்கள். ஆக இதனுடைய அடிமை ஒழிப்பினுடைய முதல் கட்டமாக இது தொடங்குகிறது. முதலாவதாக அடிமைகளை கொடுமைப்படுத்துவதை நிறுத்தினார்கள் பெருமானார்கள். அப்புறமாக அடிமைகளை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை செய்தார்கள். மக்காவிலே யாராவது ஒரு அடிமை கொடுமைப்படுத்தப்பட்டால் உடனடியாக தோழர்களை அழைப்பார்கள். இந்த அடிமையை விலைக்கு வாங்குவோர் யாரும் உண்டா, இவரை விடுதலை செய்வது உண்டா என்று செய்வார்கள். தனது மனைவியிடத்தில் சொல்வார்கள், கதீஜாவை அழைத்து கொண்டு நீ இந்த ஆளை வாங்கி விடுதலை செய் என்று பல அடிமைகளை தனது மனைவியின் மூலமாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்திருக்கிறார்கள். அல்லது செய்துவிட்ட சில பாவங்களுக்கு கஃபாராவாக பிராயச்சித்தமாக அடிமைகளை விடுதலை செய்கின்ற முறை என்ற பல வழிகளிலே இந்த அடிமைகளுக்கு பெருமானார் வாழ்வளித்தார்கள். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னது, உங்கள் தாய் தந்தையரிடமும் சகோதர சகோதரியிடமும் நெருங்கிய உறவினரிடமும் அன்புடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பெருமானார் ஆக தாய் தந்தையர்கள் இறுதி உரையிலும் பெருமானார் அவர்கள் தாய் தந்தையர்கள் நினைவு கூறுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், குர்ஆனை நீங்கள் படித்து பார்த்தா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு அடுத்தபடியாக வருவது என்னது? தாய் தந்தையர்கள் தான். தாய் தந்தையர்கள் அடுத்தபடியாக வருவது உறவினர் வரும். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் குர்ஆனில் இருக்கலாம். வாத்தல் மா அலா ஹுப்பிஹி தபில் குர்பா வல் யதாமா, இப்படி தான் போகும். முதலாவதாக இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இரண்டாவதாக பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, மூன்றாவதாக உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அனிஷ்குர்லி ஒலிவாலிதைக்கு, இறைவனுக்கு நன்றி செலுத்து, உனது பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து. ஆக இந்த உலகத்திலே நாம் மனிதனாக வாழ்வதற்கு, இத்தகைய சிறப்புகளை பெறுவதற்கு ரெண்டு பேரும் முக்கியமான காரணகர்த்தார்கள். ஒன்று இறைவன், இன்னொன்று நம்மை பெறுத பெற்றோர்கள். ஆக இரண்டையுமே இணைத்து சொல்லப்படுவதை இஸ்லாத்திலே நாம் பார்க்கிறோம், குர்ஆனிலே பார்க்கிறோம், பெருமானாருடைய ஹதீஸிலே பார்க்கிறோம். பெரும்பாவங்களை பற்றி சொல்கிற போது கூட இறைவனுக்கு இணை வைப்பது பெரும்பாவம், அடுத்த பெரும்பாவமாக பெற்றோர்களை கொடுமை செய்வது அடுத்த பெரும்பாவம். நன்மையை சொல்லுகின்ற போதும் அதே ஆர்டர், பாவத்தை சொல்லுகின்ற போதும் அதே ஆர்டரில் சொல்லப்பட்டிருப்பதை நம்மாலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த பெற்றோர்களை கடைசி வரை நாம் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இறைவனுடைய அருளினால் நம்முடைய சமுதாயத்திலே இன்னும் இந்த எல்டர் ஹோம்ஸ், இந்த முதியோர் இல்லங்கள் இன்னும் உருவாகலை. அது வரைக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நம்மிலே கூட சிலர் சில சமுதாயத்தை வந்தார்கள் நம்மிடத்திலே, நான்லாம் ஆரம்பிக்க போகிறோம், ஏங்க இருக்கிறத ஏங்க கெடுக்கிறீங்க, எல்லாம் ஒழுங்காக தானே போயிட்டுருக்கு, நீங்கள் பாட்டுக்கு இருங்க, புதிய வழி புதிய தீமைகளை எல்லாம் நீங்கள் காட்டி கொடுத்து விடாதீர்கள். ஆனால் எத்தனை காலம் என்று சொல்ல முடியாது. ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த விஷயத்திலே மிக கவனமாக இருந்து தனது பெற்றோர்களை கடைசி வரை பாதுகாப்பது, அவர்களுடைய இருக்கிற வரை எல்லாத்தையும் புடுங்கிக் கொள்வதும், அவரிடத்தில் இல்லாவிட்டால் அவர்களை நட்டாற்றிலே விட்டுவிடுகின்ற ஒரு மனப்பான்மை இருந்து கொண்டு வருகிறது. ஆக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அடுத்தபடியாக இரத்த பந்த உறவுகளை நாம் சீர்குலைக்கக்கூடாது, உறவுகளை பேண வேண்டும். ரசூலுல்லாஹ் எந்த அளவு சொல்லியிருக்காங்க, பெருமானிடத்தில் ஒருவர் கேட்கிறார், எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள், நான் அவருடைய உரிமைகளை கொடுக்கிறேன், அவர்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள், நான் அவர்களை கண்ணியமாக நடத்துகிறேன் என்றெல்லாம் வரிசையாக சொல்லிட்டே வரார். இப்போது நான் இப்படி செய்யலாமா, அவர்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்யலாமா என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, இப்போ எப்படி செய்து கொண்டிருக்கிறாயோ, தீமை புரிகின்ற உறவினர்களுக்கு எப்படி நன்மை செய்கிறாயோ அப்படியே இருந்து கொண்டிரு, இது அவருடைய முகத்தில் கரி பூசுவதற்கு சமம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது கரி பூசுற மாதிரி, தீமை செய்தவனுக்கு நன்மை செய்கிறது முகத்தில் கரி பூசுற மாதிரி என்று பெருமானார் சொல்கிறார்கள். இப்படியே இருந்தால் இறைவன் உமக்கு உதவி கொண்டே இருப்பான் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக உதவி செஞ்சாதான் உதவி, மரியாதை கொடுத்தா தான் மரியாதை என்பதாக அல்ல, இல்லாமலே கொடுப்பதற்கு பேர் தான் அன்பு மரியாதை என்பது.
அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே, இன்ன ரப்புக்கும் வாஹித் வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய இறைவனும் ஒருவன் தான், உங்களுடைய பெற்றோர்களும் ஒருவர்தான். உங்களுடைய பெற்றோர் ஆதம், அவர் மண்ணினால் படைக்கப்பட்டவர். நீங்கள் அனைவரும் ஆதத்தினுடைய வழித்தோன்றல்கள் தான். நீங்கள் அனைவரும் சமமானவர்கள். கருப்பரை விட வெள்ளையரோ, வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவர் அல்லர். அரபியரை விட மற்றவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர். எவரிடத்திலே இறையச்சம் தக்குவா இருக்கிறதோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதகுல ஒருமைப்பாட்டை பற்றிய ஒரு ஆழமான ஒரு கருத்தை இந்த உரையிலே அவர்கள் வைத்தார்கள். ஆக இன்றைக்கு பாருங்க, உலகத்திலே மனிதர்கள் எப்படியெல்லாம் பிரிக்கப்படுகிறார்கள். ஒரு தத்துவம் சொல்லுகிறது, ஒரு சமுதாயம் தலையிலிருந்து பிறந்தது, தோளிலிருந்து பிறந்தது, தொடையிலிருந்து பிறந்தது, காலிலிருந்து பிறந்தது என்று ஒரு தத்துவம் சொல்லி மக்களை பிரிக்கிறது. இன்னொரு சமுதாயத்தில் சொன்னார்கள், நாங்கள் தான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம், தி சோசன் பீப்புள். கடவுள் எங்களைத்தான் நெருக்கமாக வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவருடைய வேதத்தில் தல்மூதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எவன் ஒருவன் ஒரு யூதனை காப்பாற்றினானோ அவன் மனித இனத்தையே காப்பாற்றியவனாவான், எவன் ஒருவன் யூதனை அழித்தானோ அவன் மனித இனத்தை அழித்தவனாவான். குர்ஆன் சொல்லுகிறது, எவன் ஒரு ஆன்மாவன் சொல்லியிருக்கு. ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், யூதனை காப்பாற்றினா மனிதனையே காப்பாற்றியவனாவான் என்ற கருத்தை எல்லாம் சொல்லி இனவாத வெறி குழுக்களை சொன்னார்கள். சரி, விஞ்ஞானம் கூட என்ன இதில் வெற்றி பெற்றதா? டார்வினுடைய தேரியிலே ஒரு கருத்து, அவருடைய சோசியல் எவல்யூஷனிலே அவர் சொன்ன கருத்து, எவல்யூஷனுடைய பரிணாமத்தினுடைய ஆரம்ப காலத்திலே வந்தவர்கள் அறிவிலே குறைந்தவர்கள், பரிணாமத்தினுடைய பிற்காலத்திலே எவல்யூஷனுடைய பிற்காலத்திலே வந்தவர்கள் அறிவிலே கூடியவர்கள். ஆக வெள்ளைக்காரெல்லாம் பிற்காலத்தில் வந்தவர்கள், ஆப்பிரிக்கர்கள்லாம் முதல்ல வந்தவங்க, அவங்க அறிவில் குறைஞ்சவங்க, பிற்காலத்தில் வந்த வெள்ளையர்கள் அறிவிலே கூடியவர்கள் என்று அவனும் கூட இந்த இனவாத கொள்கைக்கு உரம் சேர்த்தான் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. ஆக இவை அனைத்தையும் இஸ்லாம் தடுத்து மனிதர்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தையுடைய வழித்தோன்றல்கள். ஆக இதுதான் இணைக்கிற கொள்கை. கடவுள் ஒன்றுன்னா மனித சமுதாயம் ஒன்று, பெற்றோர்கள் ஆதி பெற்றோர் ஒருவர் என்றால் மனித சமுதாயம் ஒன்று. இதைவிட ஒரு சிறந்த கொள்கை மனிதர்களை இணைக்கின்ற கொள்கை கிடையாது. சிலவர் சொல்வார்கள், நாமெல்லாம் ஒரு மொழி பேசக்கூடியவர்கள், ஆகவே நாமெல்லாம் சகோதரர்கள். அப்போ மற்ற மொழி பேசணும் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கிறது? நாமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர்கள், ஆகவே நாமெல்லாம் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், ஆகவே நாமெல்லாம் சகோதரர்கள். இப்போ இன்னொரு நாட்டுக்காரனை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கிறது? ஆக இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களையெல்லாம் படைத்த இறைவன் ஒருவன், ஆகவே நீங்கள் அனைவரும் சமம் என்ற கோட்பாடு தான் மக்களை எல்லாம் இணைக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னது, எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் எஜமான அல்லாவை நாளொன்றுக்கு 5 வேளை தொழுது வாருங்கள், ரமலானிலே நோன்பு வாருங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், ஹஜ் என்ற கடமையை செய்து வாருங்கள், நான் கூறியுள்ள கட்டளைகளுக்கெல்லாம் மதிப்பளித்து அதனை பின்பற்றி வாருங்கள், அப்போதே நீங்கள் சொர்க்கம் போக முடியும். ஆக 5 கடமைகளை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த 5 கடமைகளும் இஸ்லாத்தினுடைய தூண்கள், அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய தூண்கள். ஆக இந்த 5 கடமைகள் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்றை யோசித்து பார்க்க வேண்டும், இந்த 5 கடமைகள் மட்டுமே இஸ்லாமும் இல்லை, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 கடமைகள் இல்லாமல் தூண்கள் இன்றி கட்டிடம் இல்லை, இல்லையா? தூண்கள் மட்டுமே கட்டிடமாகவும் ஆகிவிட முடியாது. ஆக தூண்களுக்கு மேலே இன்னும் பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த தூண் என்று இஸ்லாம் ஏன் இதை சொல்லுகிறது? இந்த கடமைகளின் மூலமாக பல வகையான பயிற்சிகளை இஸ்லாம் உங்களுக்கு அளிக்கிறது. என்ன பயிற்சி? முதலாவதாக தக்குவா என்ற பயிற்சி. இந்த வணக்கங்களுடைய நோக்கம் தக்குவா. யா அய்யுஹன்னாஸு உபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், குர்ஆன் சொல்கிறது. உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்தோரையும் படைத்த அந்த இறைவனை நீங்கள் வணங்குங்கள், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவுடையவர்களாக ஆவதற்கு. ஆக இந்த வணக்கத்தின் மூலமாக தக்குவாவை பெறுவது, இறை உணர்வை பெறுவது, இறை சிந்தனையை பெறுவது, ஒழுக்கம் கட்டுப்பாட்டை பெறுவது, ஒரு டிசிப்ளின், ஒரு தலைவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு பண்பை வளர்த்துக் கொள்வது, மனித நேயத்தை பெறுவது, இல்லையா? தொழுகையில் மனித நேயம், சகோதரத்துவம், ஹஜ்ஜிலே மனித நேயம், ஜக்காத்திலே மனித நேயம், நோன்பிலே மனித நேயம், எல்லாம் மனித நேயம், தியாகம். இந்த பயிற்சிகளையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த தூண்களுடைய அடிப்படையிலே முழு இஸ்லாத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும், முழுமையான இஸ்லாத்தை உருவாக்க வேண்டும். ஒரு கட்டிடத்திற்கு தூண்கள் மட்டும் அவசியமா? தூண்கள் மட்டும் போதுமா? இல்லையே. கூரை வேண்டும், தளம் வேண்டும், ஜன்னல் வேண்டும், கதவு வேண்டும், எல்லாம் வேண்டும் அல்லவா? அதே போல இஸ்லாத்திலே இன்னும் எத்தனையோ கோட்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்திலே நாம் இஸ்லாத்தினுடைய எல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி இந்த 5 கடமைக்கு கொண்டு வந்தோம். இந்த 5 கடமையிலே கொண்டு நிறுத்தினோம். இன்னும் பலர் அதனை சுருக்கி தொழுகையிலே கொண்டு நிறுத்திவிட்டோம். ஆனால் இஸ்லாத்தினுடைய கூறுகள் வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களிலும் தழுவி நிற்கின்றன என்பதனையும் ஒவ்வொரு கடமைகளையும் நாம் தெளிவாக பார்த்து புரிந்து செய்ய வேண்டும். அதனுடைய ஆரம்பம் இந்த 5 கடமைகள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னது, உங்கள் மத்தியிலே
நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். கிதாபுல்லா ஒ சுன்னத் ரசூலில்லா, என்னுடைய வேதத்தையும், அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தையும் என்னுடைய வழிமுறையை விட்டு சொல்கிறேன். இதனை நீங்கள் பற்றி பிடிக்கின்ற காலமெல்லாம் நீங்கள் வழி தவறி செல்ல மாட்டீர்கள். ஆக குர்ஆனும் ஹதீஸும் ஒரு முஸ்லீம் உம்மத்திற்கு அடிப்படை. ஆக ஒரு முஸ்லீம் இந்த 2ஐயும் தான் உரைகல்லாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் இதற்கு குர்ஆனிலே அங்கீகாரம் உண்டா, ஹதீஸிலே அங்கீகாரம் உண்டா? ஆக இதனை நாம் பார்த்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் பிரச்சனைகள் வராது. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமில்லாத விஷயத்தை பின்பற்ற வேண்டும். அதே சமயத்திலே முழுமையான இஸ்லாத்தையும் பின்பற்ற வேண்டும். நம்மிலே சிலர் தூய்மையை பற்றி பேசுகிறோம், முழுமையை பற்றி பேசுவதில்லை. குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிற போது அதில் எல்லா விஷயமும் சொல்லியிருக்கு. எல்லா விஷயங்களையும், மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமைக்கு வருவதில்லை, தூய்மையோடு நிறுத்திக் கொள்கிறோம். ஆக தூய்மை வேண்டும், முழுமை வேண்டும், வாய்மை வேண்டும், இஹ்லாஸ் வேண்டும். தூய்மை வேண்டும், முழுமை வேண்டும், வாய்மை வேண்டும், அத்தோடு நடுநிலை வேண்டும். மார்க்க கடமைகளை பின்பற்றுவதிலே ஒரு பேலன்ஸ், மிகைப்படுத்தாமல் இருக்க வேண்டும். லா தவுலு ஃபீ தீனிக்கும் ஐரல் ஹக், குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் எதனையும் அநியாயமாக மிகைப்படுத்தாதீர்கள். எக்ஸாஜரேஷன். எந்த கடமைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த கடமைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தான் கொடுக்கணும். முக்கியமான கடமைகளை முக்கியமில்லாத ஆக்குவதும் தவறு, முக்கியமில்லாத கடமைகளை முக்கியமாக ஆக்குவதும் தவறு. ஒரு சின்ன விஷயத்தை விட்டுட்டா, ஒரு சுண்ணத்தை விட்டதுக்காக நரகத்துக்கு போயிடுவான்றது, நரகத்துக்கு போயிடுவான், அவனுக்கு ஒன்றும் கிடையாது என்று சொல்வது. ஆக இந்த மிகைப்படுத்துதல் இல்லாமல் செய்ய வேண்டும். ஆக குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது என்றால் 4 விஷயங்களை மனதிலே கொள்ள வேண்டும். தூய்மையான இஸ்லாம், முழுமையான இஸ்லாம், வாய்மையாக பின்பற்றுதல், நடுநிலையாக பின்பற்றுதல், இவற்றை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எனது காலத்திற்கு பின் இணை வைக்கும் கொள்கைக்கு மீண்டும் சென்று விடாதீர்கள், ஒருவர் மற்றொருவரை கொலை செய்யாதீர்கள். ஆக நாம் மௌத்தான பிறகு மீண்டும் ஷிர்கின் பக்கமாக நீங்கள் சென்று விடாதீர்கள், ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்தி கொள்ளாதீர்கள். ஆக ரசூலுல்லாஹ் பயப்பட்டாங்க, இது நடக்கலாம், நம்முடைய மௌத்துக்கு பிறகு இது நடக்கலாம். ஆனால் நடந்தது, வரலாற்றில் இது நடந்தது இல்லையா? முஸ்லீம்களே ஒருவருக்கு மோதிக்கொண்டார்கள். பெருமானார் இறந்து சில ஆண்டுகளுக்குள்ளே சிஃபின் போர், கேமல் ஒட்டக போர் என்றெல்லாம் பல்வேறு போர் நடந்து லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உமையாக்கள், அப்பாசியாக்கள் என்றெல்லாம் மோதிக்கொண்டு முஸ்லீம்கள் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு பிரிவுகள், ஹார்ஜியாக்கள், மோத்தசிலாக்கள் என்றெல்லாம் பிரிந்து போனார்கள். இன்றைக்கும் அதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஷியா சின்னி என்ற பெயரில் ஒவ்வொரு நாளும் பேப்பரில் என்னைக்காவது இல்லாத செய்தி உண்டா? ஈராக்கிலே ஷியாக்கள் சுன்னிக்களை கொண்டதும், சுன்னிக்களை ஷியாக்களை கொண்ட செய்தி வராத ஒரு நாள் பத்திரிகை உண்டா? அந்த அளவுக்கு இன்று முஸ்லீம்கள் அடித்து கொண்டு சாவது, பெருமானார் பயந்தது நடந்துவிட்டது என்றுதான் நமக்கு என்ன தோன்றுகின்றது. அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இங்கு இருப்பவர்கள் இங்கு இல்லாதவர்களுக்கு அவருக்கு சொல்லப்பட்டதை தெரிவிக்கவும், ஏனெனில் அவர்கள் உங்களை விட ஆர்வமாக கேட்கும். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு இந்த செய்தியை போய் சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு ஆர்வமாக கேட்கும். சஹாபாக்கள் அப்படியே அச்சரப்பரசு இல்லாமல் இந்த கட்டளை ஏற்றுக்கொண்டார். வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், அவருடைய ஒட்டகங்கள் எந்த திசையை நோக்கி நின்றனவோ அந்த திசையிலே அப்படியே புறப்பட்டு விட்டார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் சென்று அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஆகவே தான் பாருங்கள், இன்றைக்கி மதீனாவில் சஹாபாக்கள் அடங்கப்பட்ட பகுதி இருக்கிறது இல்லையா, பக்கி. அதில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எண்ணிக்கை மிக சொற்பந்தான், மிக சொற்பந்தான். மற்றவங்களாம் எங்கே போனாங்க? இல்லையா? அபு அய்யூபுல் அன்சாரி ரசூலுல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். பெருமானார் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது அவர்கள் வீட்டில் தான் முதலாவதாக தங்கினார்கள். அவருடைய கபரஸ்தான் எங்கே இருக்கிறது தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அபு அய்யூபுல் அன்சாரி யாருக்கா தெரியுமா? அபு அய்யூபுல் அன்சாருடைய அவருடைய கபர் எந்த நாட்டில் இருக்கு? துருக்கியில் இருக்கு, இஸ்தாம்புல்ல இருக்கு. சாத் பின் அபி வக்காஸுடைய கபர் எங்கே இருக்குது தெரியுமா? சைனாவில் இருக்கு. சைனா, அரேபியா எங்கே இருக்குது? சைனா எங்கே இருக்குது? அரேபியா எங்கே இருக்குது? துருக்கி எங்கே இருக்குது? இல்லையா? ஆக அப்படிப்பட்ட போக்குவரத்து வசதிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் பெருமானாருடைய இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு உலகத்தினுடைய 4 திசைகளுக்கும் சென்று 100 ஆண்டுகளுக்குள் ஸ்பெயினிலிருந்து சிந்து வரை இஸ்லாத்தை அவர்களால் பரப்ப முடிந்ததென்றால் பெருமானாருடைய இந்த கட்டளையை ஏற்று அவர்கள் செயல்பட்ட காரணத்தினாலே தான் இது சாத்தியமாக ஆயிற்று. ஆகவே அதுபோன்ற கடமையை நாம் செய்ய வேண்டும். இங்கே சொல்கிறார்கள், உங்களை விட அவர்கள் கவனமாக கேட்கும். இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன், நம்ம ஆட்களை விட முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் மிக கவனமாக கேட்கிறார்கள். முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்தை மிக கவனமாக கேட்கிறார்கள், ஆர்வமாக கேட்கிறார்கள். ஏன் இந்த செய்தியை மறைத்திருந்து கோபப்படுகிறார்கள், சண்டைக்கு வருகிறார்கள்?
இதெல்லாம் அவங்கள்ட்ட பார்க்கணும். நமக்கு பழகி போச்சு, கேட்டு 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 இதில் என்ன இருக்குது, வழக்கமாக சொல்கிறதான் பயான் என்று இந்த செய்தியினுடைய முக்கியத்துவம், இதனுடைய சிறப்பு, இதனுடைய உயர்வு நிலையெல்லாம் நமக்கு தெரியறதில்லை இல்லையா? டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியதான் என்பதாக அதுபோல் எடுத்துக்கொள்கிறோம். ஆக அவர்கள் புதிதாக கேட்கின்ற காரணத்தினால் இந்த செய்தியினுடைய சிறப்புத்தன்மை அவர்களுக்கு புரிகிறது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களை விட அவர்கள் கவனமாக கேட்கக்கூடும், கவனமாக கேட்குறாங்க. ஆக இனியும் கவனமாக கேட்க தயாராக இருக்கிறார்கள். இனியும் நீங்கள் மௌனமாக இருக்காது, இந்த செய்திகளை அவர்களுக்கு சென்று சொல்லுங்கள். எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும்? முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இந்த செய்தி ஏன் சொல்லணும்? நம்ம எண்ணிக்கையை பெருக்கிறதுக்கா? இல்லை, நம்மளே பலர் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தாவா பணி செய்வதே எண்ணிக்கையை பெருக்குவதற்காக. அப்படி அல்ல, எண்ணிக்கையை பெருக்குவதல்ல நம்முடைய நோக்கம். தனக்கு விரும்புவதை தனது சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி செய்யாதவன் மூமின் அல்ல. நமக்குரிய விருப்பங்களிலே மிக உயர்ந்த விருப்பம் எது? அல்லாஹ்வுடைய அடியானாக இருந்து அல்லாஹ்வுடைய அடியானாக மௌத்தாகி மறுமையிலே சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதனே ஒரு மனிதனுடைய மிக உயர்ந்த விருப்பம். ஆக இது உலகத்திலே உள்ள அத்தனை பேருக்கும் கிட்ட வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும். ஆகவே அந்த செய்தியை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இஸ்லாம் அவர்களுக்கும் உரியது. இது நம்முடைய சொத்தல்ல, நம்ம குடும்ப சொத்தல்ல, நம்ம பாரம்பரிய சொத்தல்ல, முஸ்லீம்களுடைய சொத்தல்ல, அரபுக்களுடைய சொத்தல்ல, துருக்கிகளுடைய சொத்தல்ல, பாரதிகளுடைய சொத்தல்ல, மலாய்க்காவுடைய சொத்தல்ல. இது உலக மக்களுடைய சொத்து, அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்து அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளுக்கும் சொந்தம். ஆகவே இந்த செய்தி அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இன்னொரு காரணத்திற்காகவும் நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு இந்த நேர்வழி கிடைத்ததே அதற்கு நன்றி கடனாக நீங்கள் சொல்ல வேண்டும் இல்லையா? உங்களுக்கு இந்த நேர்வழி கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு நன்றியை எப்படி செலுத்துறது? எந்த பொருள் நமக்கு கிடைத்ததோ அதையே திருப்பி செலுத்துவதற்கு பேர் தான் நன்றி என்பது. இப்போ உங்கள் ஆள் உங்களுக்கு ஒருத்தர் பணம் கொடுத்தாருன்னு வைங்க, அவருக்கு கஷ்டப்படும்போது நீங்கள் உதவணும். உதவாமல் தேங்க்ஸ்ன்னு சொன்னால் முடிஞ்சு வச்சா, நன்றிங்க ஜஸாக்கல்லாஹ் முடிஞ்சு வச்சா, அவருக்கு என்ன கஷ்டம் வருதோ அதுக்கு உதவ வேண்டும். இப்போ அல்லாஹ் நமக்கு உடம்பை கொடுத்திருக்கிறான். உடம்பு என்ற நேமத்தை திருப்பி நன்றி செலுத்துகிறோம் தொழுகையின் மூலமாக இல்லையா? பணத்தை கொடுத்தான், ஜக்காத் மூலமாக திருப்பி செலுத்துகிறோம். அதே போல ஹிதாயத் என்பதும் ஒரு நேமத். ஹிதாயத் என்பது ஒரு நேமத். ஹிதாயத் என்ற நேமத் நமக்கு கிடைத்ததற்காக அதே ஹிதாயத்தை இன்னொரு கொடுப்பதுதான் அதற்கு நன்றி கடன் இல்லையா? நான் மட்டும் முஸ்லீமா போனால் போதும், நாங்கள் மட்டும் சொர்க்கத்துக்கு போனால் போதும், மற்றவங்களை பற்றி எங்களுக்கு எந்த அக்கறையில் என்பது கடைந்தெடுத்த சுயநலம், கடைந்தெடுத்த சுயநலம். இவர்கள் அநீதியாளர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஒமன் அலமு மிம்மன் கதம ஷஹாதத்தன் இந்தஹு மினல்லாஹ். அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய சான்றுகளை மறைப்பவனை விட மிக பெரும் அக்கிரமக்காரன் யார்? குர்ஆன் கேட்கிறது. அக்கிரமம் தானங்க? ஒரு நல்ல செய்தியை மறைக்கிறது அக்கிரமமா இல்லையா? சொர்க்கத்திற்கே இட்டு செல்லக்கூடிய ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு சொல்லாமல் அதனை மூடி மறைப்பது என்பது எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய அநியாயம் இல்லையா? தெருவில் ஒரு நல்ல கடை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நல்ல வியாபாரி இருக்கான், குறைஞ்ச விலையில தரமான சாமான் தர்றான், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நான் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன்னா அக்கிரமமா இல்லையா? அது யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொன்னா எப்படி? தெருவிலே பெரிய பள்ளம் கிடக்கிறது, நீர் நிறைந்து கிடக்கிறது, மின்சார கம்பி அறந்து கிடக்கிறது, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நான் மட்டும் லாபகமாக அதை தாண்டி விட்டு வந்து விடுவேன் என்று சொன்னால் அக்கிரமமா இல்லையா? அதே போல் நரகம் என்ற மிக பெரும் கொழுந்து விட்டு நெருப்பு காத்திருக்கிறது, நான் மட்டும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வேன், மற்றவர்களுக்கு அதனை சொல்ல மாட்டேன் என்றால் எவ்வளவு பெரிய அக்கிரமம் அது. ஆகவே இந்த இவர்கள் சாபத்துக்குரியவர்கள். குர்ஆன் சொல்லுது, உலாயிக யல்அனஹுமுல்லாஹ் வ யல்அனஹுமுல் லாயினூன். இவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்படுகிறார்கள். ஆக இதிலிருந்து நீங்கள் மீள வேண்டும் என்று நமக்கு திருமறை நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, உரையினுடைய இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம். இத்தனையும் பெருமானார் சொல்லிவிட்டு, மக்களே நான் இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு எடுத்துரைத்தேனா? மக்களை பார்த்து கேட்குறாங்க, இந்த செய்தியல் அல்லாஹ் எனக்கு இட்ட கட்டளைகளை உங்களுக்கு நான் சொன்னேனா என்று கேட்டார்கள். மக்கள் அனைவரும் சொன்னார்கள், தூதரே உங்களுடைய தூதை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், சத்தியத்தை மறைத்துக் கொண்டு திரைகளை எல்லாம் நீங்கள் அகற்றி விட்டீர்கள், நீங்கள் பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் வானத்தின் பக்கமாக கையை உயர்த்தி அல்லாஹும்ம அஷ்ஹத் அல்லாஹும்ம அஷ்ஹத், இறைவா இதற்கு நீயே சாட்சியாக இரு, இறைவா இதற்கு நீயே சாட்சியாக இரு என்று தனது பொறுப்பை நிறைவேற்றினார்கள். மக்களிடத்திலும் சாட்சி வாங்கிட்டாங்க, மக்கள்கிட்டையும் சாட்சி வாங்கிட்டாங்க, என் கடமையை நான் செய்தனா என்று சாட்சி வாங்கி கொண்டார்கள், இறைவனிடத்திலும் சொல்லிவிட்டார்கள். ஆக ஒரு அந்த பொறுப்புணர்ச்சி, அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அந்த பணியை, அந்த ரிசாலத் என்று சொல்லக்கூடிய தூதுத்துவ பணியை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள். ஆக ஒரு முஸ்லீம் இப்படி தான் இருக்கணும். அல்லாஹ் நம்ம இடத்துல ஒப்படைச்சிருக்கார். நாமும் முஸ்லீமாக வாழ்ந்து இந்த பணியை, இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கும் சொல்லுகின்ற பொறுப்பை நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். ஆக பெருமானாருக்கு இருந்த அந்த பொறுப்புணர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். ஆகவே இதுதான், இப்படித்தான் அவருடைய உரை முறிகிறது. இந்த உரையை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒரு எழுச்சிமிக்க உரை, ஒரு நயமிக்க உரை, மனித குலத்திற்கான ஒரு முழுமையான செய்தியை தாங்கியிருக்கின்ற உரை. எல்லா செய்தியும் அதில் இருக்கு. தௌஹீத் இருந்தது, உயிர் உடைமை பற்றி பாதுகாப்பு இருந்தது,
சகோதரத்துவத்தை பற்றி இருந்தது, பழிக்கு பழி வாங்குவது தடை செய்யப்பட்டது, வட்டியை பற்றி சொல்லப்பட்டது, பெண்ணுரிமை சொல்லப்பட்டது, கற்பு பற்றி சொல்லப்பட்டது, அடிமை பற்றி சொல்லப்பட்டது, பெற்றோர் உறவினர் உரிமைகளை பற்றி சொல்லப்பட்டது, மனிதகுல சமத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டது, குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுவதை பற்றி சொல்லப்பட்டது, தாவா செய்ய வேண்டிய அவசியத்தை பற்றி சொல்லப்பட்டது. இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கு. ஆகவே இருந்து நமக்கு தெரிவது என்ன? இஸ்லாம் என்பதில் இவ்வளோ விஷயம் இருக்கு. இஸ்லாம் என்பது நாம் எண்ணுவது போல வெறும் மதம் அல்ல. இஸ்லாம் என்பது மதம் அல்ல. மதம் என்றால் சில சடங்குகள், வழிபாடுகள், சில வணக்கங்கள், இதற்கு பேர் தான் மதம் என்பது. இஸ்லாம் மதம் அல்ல, இஸ்லாம் மார்க்கம். மனித வாழ்க்கைக்கு அத்தனையும் கற்றுத்தருகிற ஒரு நெறி. அதற்குத்தான் அல்லாஹ் தீன் என்று பெயர் வைத்திருக்கிறான். இதனை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த இஸ்லாத்தை முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். இஸ்லாத்தில் கூட்டவும் கூடாது, இல்லாது சேர்க்கக்கூடாது. நாம சேர்த்துக்கொண்டு இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடாது. இஸ்லாத்தில் குறைக்கவும் கூடாது, இருக்கிற கடமைகளை குறைக்கவும் கூடாது. இஸ்லாத்தை கூறு போடவும் கூடாது. சில விஷயங்களை எடுத்துக்கிறது, சில விஷயங்களை விட்டுறது, இதுவும் கூடாது. ஆக இது எதுவுமே இல்லாமல் கூட்டவோ குறைக்கவோ கூறு போடவோ எதுவும் செய்யாமல் உள்ளதை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதுகுலு பிஸ்ஸல்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அஃபதூமினூன பிபாதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாத், வேதத்திலே ஒரு பகுதியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு பகுதியை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா என்று கேட்கிறானே. ஆகவே நமக்கு பிடிச்சமான விஷயங்கள்ல இஸ்லாத்தை பின்பற்றுறது, மற்றதை விட்டுறது, தொழுகிறது, ஜக்காத்தை விட்டுறது, ஜக்காத்து கொடுக்கறது, தொழுகையை விட்டுறது, நோன்பு மட்டும் செய்கிறது, மற்ற கடமையை விட்டுறது, இப்படியெல்லாம் குளறுபடியெல்லாம் இருக்கக்கூடாது. அத்தோடு இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆக இஸ்லாத்தை சரியான கோணத்திலே புரிந்து கொள்ள வேண்டும், முழுமையாக பின்பற்ற வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எல்லாம் வந்து